சொல்றாங்க 2026ல ரெண்டு பேருக்கு தான் போட்டி, ஒன்னு திமுக இன்னொன்னு நாங்க என்று கூக்குரலிடும் கோமாளி கூட்டத்திற்கு இந்த மேடையிலே ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எதுக்காக புதுசா கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்டா அவர்கள் எல்லோரும் சொல்லுகிற ஒரு பதில் என்ன தெரியுமா? திமுகவை வீழ்த்தணும், திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து இறக்கணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, 1960கள்ல இருந்து இந்த வாசகத்தை சொன்ன மனிதர்கள் தான் மாறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர நம்முடைய அறிவாலயத்தின் ஒரு செங்கல்ல கூட அவங்களால அசைக்க முடியலன்னு சொன்னா, ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தவே முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளேயும் வருது இல்ல. இந்த கேள்வியவே இந்த புத்தகத்தின் ஒரு பகுதியாக எழுதியிருக்கிறார் மதிப்பிற்குரிய ஆசிரியர் ஐயா நக்கீரன் கோபால் அவர்கள். சில வரலாற்று சம்பவங்களையும் அதுல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டு மஞ்சள் கலர் பஸ் எடுத்துக்கிட்டு நான் மக்களை பார்க்க போறேன், நான் சுற்றுப்பயணம் போறேன், நான் யாத்திரை போறேன் என்று கிளம்பி கொண்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் முன்னோடி யாரு தெரியுமா? நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். ஏன்னா இந்த புத்தக வெளியீட்டு விழாவை அறிமுக விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதே தஞ்சையில ஒரு பொதுக்குழுவை கூற்றாரு. மாவட்ட நிர்வாகத்திலிருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அத்துணை பேரையும் ஒருங்கிணைத்து இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும்பான்மை என்று ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு உணர்த்திய தலைவர் அவர். 1993லேயே தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போனாரு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதன்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே கடைக்கோடி தமிழனை நான் சந்தித்தே தீர்வேன் சொல்லி நமக்கு நாமே சொல்லி முழங்கிக்கிட்டு கடைக்கோடி தமிழனை கூட கன்னியாகுமரி வரைக்கும் போய் சந்திக்கிறார். அதன்படி வந்த நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் இன்னைக்கு இளைஞர் அணிங்கிறது கழகத்தோட ஒரு அங்கம்பா அப்படின்னு சொல்லி அந்த வரையறைக்குள்ள முடிஞ்சிடாம எல்லோருடைய இல்லத்தின் இதய துடிப்பாக இன்றைக்கு கழகத்தின் இளைஞர் அணி இருக்குதுன்னு சொன்னா கடைநிலையிலிருந்து ஒரு உயர்ந்த தலைமை வரை முறையான கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான்.